நம்மோடு பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் அக்கட்சியில் இருந்து விலகிய நிலையில் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். என்ன காரணம் சார் விலகலுக்கு? இல்ல, கடந்த 25 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான தெளிவான அரசாங்கத்துக்காக போராடணும். அந்த பாதையிலிருந்து விலகுவதால் நான் இன்னைக்கு நம்மளுடைய தொண்டர்களுடைய மனநிலை ஊழலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. வேறு ஏதேனும் அழுத்தங்கள் உங்களுக்கு கட்சியிலிருந்து கொடுக்கப்படுதா? கட்சி எனக்கு கடந்த 25 ஆண்டுகளாக நல்ல ஒத்துழைப்பு தான் கொடுத்தாங்க, தப்புலாம் சொல்ல முடியாது. ஆனா இங்க மாநில அரசியல் உள்ள சூழ்நிலை தற்பொழுது சித்தாந்தத்துக்கு எதிராக உள்ளதாலும் ஊழல் மற்றும் எதை எதிர்பார்த்தோமோ அதை இங்க நடக்காததுனால நாங்க விலகிறோம் பாரதிய ஜனதா கட்சியில. கட்சியிலிருந்து விலகிட்டீங்க, உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கண்டிப்பாக தீவிர அரசியல் ஈடுபடுவோம். அடுத்த வாரம் அது சம்பந்தமா நான் சொல்றேன். மிக தீவிர அரசியல் மீண்டும் ஈடுபட்டு நேர்மையான ஊழலற்ற அரசு அமைய முழுவீச்சில் பாடுபடுவோம். என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டு சொல்றீங்களே, என்ன காரணம் சார்? என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நான் சொல்லல. இங்க நடக்கின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம வெளியில கொண்டு வரோம். ஒரு புறம் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை ஊழியருக்கு சம்பளம் கிடையாது, டீச்சர்ஸுக்கு சம்பளம் கிடையாது. ஆனா ஆளும் கட்சி உட்பட அனைத்து எம்எல்ஏவுக்கும் தீபாவளி அப்படின்னா அவங்களுக்கு பட்டாசு ஸ்வீட்டுக்கே 4-5 கோடி செலவு பண்ணக்கூடிய அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கமா நான் நினைக்கிறேன். ரங்கசாமி ஆட்சியில் இருந்தாலும் பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படின்றது நடக்குது. இப்ப எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களே? இல்ல, தொடர்ந்து மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து போராடினு வரோம். கடந்த 25 ஆண்டுகள் தப்புன்னும் போது அதை கேட்டுதானே ஆகணும். அந்த இடத்துல கேட்க முடியல அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றதுனால விளையாடுறேன். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி மேலேயே ஊழல் குற்றச்சாட்டை சொல்றீங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நிர்வாக சீர்கேடு, நிர்வாகத்தின் மீது அப்படின்னு முடிச்சிட முடியுமா? ஆமா, நிர்வாக சீர்கேடு மற்றும் மக்களுடைய மனநிலையை அறியாத அரசாங்கமாக மேனிபெஸ்டோ எதுவுமே நிறைவேற்றல அப்படின்னு கூட சொல்லலாம். தேர்தல் வாக்குறுதி